தமிழ் சினிமால நான் பார்த்த படத்திலேயே திருமாணிக்கங்கிற இந்த படம் வந்து எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. சமுத்திரக்கனியான நடிச்ச இந்த திருமாணிக்க படத்துல தனக்கு சொந்தம் இல்லாத 1 கோடி ரூபாய் லாட்டு சீட்டை ரொம்பவே வறுமையில இருக்கக்கூடிய அந்த பெரியவர்கிட்ட போய் சேர்ப்பாரு. இதெல்லாம் படத்துல மட்டும் தான் நடக்கும், ரியல் லைஃப்ல அப்படி ஒருத்தவங்க பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சென்னையில தூய்மை பணியாளராக பணிபுரிய இந்த பத்மா அக்காவை பாராட்டி சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பேரை பாராட்டி இருக்காங்க. அந்த அக்கா நினைச்சிருந்தா அந்த 45 சவரன் நகையும் அவங்களே வச்சிருந்திருக்கலாம். தன்னோட அந்த கஷ்டமான வறுமையில கூட வேலை செய்ய மோஸ்ட்ல அவங்களுக்கு கிடைச்ச 45 பவுனையும் மத்தவங்க காசு பணத்துக்கு ஆசைப்படாம அதை உரியவங்க கிட்டே ஒப்படைச்சிருக்காங்க. தன்னோட அந்த கஷ்டமான வறுமையில கூட நேர்மையா மனுஷங்க இன்னமும் நம்ம ஊர்ல இருந்துகிட்டு தான் இருக்காங்க. நம்மளுக்கு தான் இன்னமும் தெரியாம இருக்குது. இந்த அக்காவை நேர்ல பார்த்து வாழ்த்து சொல்லணும் ரொம்பவே ஆசையா இருக்கு. ஆனா இந்த வீடியோ மூலியமா அவங்களுக்கு இந்த வாழ்த்து போய் சேரணும், அதான் என்னோட ஒரே ஆசையா இருக்கு. உண்மையிலே ரொம்பவே எளிமையானவங்க கிட்ட தான் ரொம்பவே நேர்மையும் இருக்கும். அதை இந்த அக்கா நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. இந்த பதிவு எதுக்கு போடுறேன்னா லைக்கு காண்டி ஷேர் காண்டி நான் பண்ணல. இந்த அக்காவோட இந்த நேர்மையான விஷயத்தை பார்த்து பாராட்டணும்னு தோணுச்சு, அதனாலதான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். உண்மையிலே நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் இந்த நேர்மையும் உண்மையும் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தும். அது 1 லட்ச ரூபா பெரிய விஷயம் இல்லையா? 1500க்கு நான் தேடிட்டு இருக்கும்போது நாங்கள் எவ்வளோ கோடி வச்சிருந்தாலும் உன்ன மாதிரி மனசு வராது, நல்ல மனசுமா உங்களுக்கு அப்படி நிறைய பேர் வாழ்த்துறாங்க.